வணக்கம் அன்பான தமிழ் பேசும் உறவுகளை மீண்டும் ஒரு மிக முக்கியமான காணொலியோட சந்திக்கிறதில் மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் இன்றைக்கி உலகத்திலேயே மிக மிக பிரபல்யமான ஒரு சந்தையில் நின்று கொண்டிருக்கிறோம். அதுதான் லண்டனில் இருக்க பரோ மார்க்கெட். இது உலக புகழ்பெற்ற ஒரு மிக மிக ஒரு பிஸியான ஒரு மார்க்கெட். உலக நாட்டில் இருந்து நிறைய மக்கள் இந்த மார்க்கெட்டை வாங்குறதுக்காக வேண்டியே வருவாங்க. லண்டனுக்கு வந்தால் இந்த மார்க்கெட்டுக்கு போய் கட்டாயம் ஒரு தடவை பார்க்க வேணுமெண்டே நிறைய பேர் உலக நாடுலேருந்து வருவாங்க. சரி, இந்த மார்க்கெட்டுக்குள்ளே அப்படி என்னென்ன விடயங்கள் தான் இருக்குது, ஏன் இந்த மார்க்கெட்டு இவ்வளவு பிரபல்யமாக உலக நாடுகளில் பேசப்படுது என்றதை பார்க்கறதுக்கு முதல்ல மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இது போன்ற நிறைய காணொலிகள் தொடர்ந்து வரும். நான் இப்போ சரியாக லண்டன் பரோ மார்க்கெட்டுக்கு முன்னாடி இருக்க என்ட்ரன்ஸுக்கு முன்னாடி தான் நின்று கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு இப்போ பார்த்தாலே தெரியும், சன கூட்டங்கள் அடித்து மோதும். மக்கள் எங்கேருந்து தான் வராங்கன்னு தெரியல, அந்த அளவுக்கு அதிகளவான மக்களை பார்க்கக்கூடிய இருக்குது. வெளியிலேயே அவ்வளவு சன கூட்டமாக இருக்குது. மக்களை பார்த்தா ரோட்லலாம் அப்படி உட்கார்ந்து கொண்டிருக்கான், இருக்கிறதுக்கு இடமும் இல்லை. எங்கே பார்த்தாலும் அந்த வீதிகள் எல்லாம் மக்கள் ஆங்காங்கே உட்கார்ந்து கொண்டு ரோட்டில் இருந்து சாப்பிட்டு கொண்டிருப்பான். நம்பவே முடியாது, லண்டனில் ரோட்டில் இருந்து மக்கள் சாப்பிட்டு கொண்டிருக்காங்கன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க. வாங்க இங்கே பாருங்கள், எல்லா மக்களும் ரோட்டில் இருந்து சாப்பிட்றாங்க. இதுதான் இந்த மார்க்கெட்டில் ஒரு ஸ்பெஷல் என்று சொல்லலாம். ஏன்டா உள்ளுக்குள்ளே இடமே இருக்காது, அந்த அளவுக்கு சன மக்கள் கூட்டம் நெருக்கமாக இருப்பான். பார்க்குற இடங்க எல்லாமே மக்களாக தான் இருக்கும். நடந்து போகிறதுக்கு கூட இடம் இருக்காது, அந்த அளவுக்கு அதிகளவான மக்கள் வார ஒரு மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு சந்தை தான் இந்த சந்தை. ஆக பழமையான, உலகத்திலேயே ஆக பழமையான சந்தைகளில் மார்க்கெட்டில் இந்த இருக்கிற லண்டன் பரோ மார்க்கெட்டுன்றதும் உண்டு. இது கிட்டத்தட்ட மிக மிக பழமையான ஒரு மார்க்கெட். இன்றைக்கும் அதிகளவான மக்களை இங்கே தங்களுடைய வியாபாரம் நோக்கமும் சரி, இங்கே மக்கள் சந்தோஷமாக அவங்களோட பொருட்களை வாங்கி கொண்டு போகிறதுக்கும் மிக முக்கியமான ஒரு இடமாக லண்டன் சிட்டிக்குள்ளே அமைஞ்சிருக்கு. தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது லெவண்டர் பூவில் செய்கிற ஒரு ரிஃப்ரெஷிங் லெமனேட்னு சொல்கிறாங்க. வித்தியாசமாக இருக்குது. நான் ஒரு நாளும் ட்ரை பண்ணி பார்க்கல, இதை ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. வித்தியாசமாக ஒரு ஒரு லெவண்டர் பூவில் ஒரு ரிங், அது ஊதா கலரில். சரி வாங்க, இங்கே பாருங்க, மரக்கறி கடையில் எல்லா வகையான பழங்களும் இருக்குது. இங்கே இவற்றை பார்த்தா நீங்கள் ஆப்பிள் பழம் இல்லை, இது ஆப்பிள் மெலன்லேருந்து அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய ப்ளூபெரி எடுக்கிறாரு, அவக்காடோ இருக்குது, மாம்பழம் இருக்குது. வாங்க, சன்ன நெருக்கடி, எதால் போகிறது எதால் வாரதுன்னு கூட தெரியாது, அந்த அளவுக்கு மக்கள் கூட்டமாக இருக்குது. வீடியோ எடுக்கிறதுக்கு கூட கொஞ்சம் அச்சமாக இருக்குது. ஏன்னு சொன்னால் கமராவை பிடிச்சி கொண்டு மக்களை இடிச்சு கொண்டு போகிறதுக்கு கூட தயக்கமாக இருக்குது. பாருங்கள், இதுவும் மிகப்பெரிய ஒரு இந்த கடை நல்ல ஒரு ஃபேமஸான கடை. சனம் ஃபோனிலே நிற்கும், அவ்வளோவுக்கு வெயிட்டிங் அந்த கடையில் சாப்பிட்றதுக்கு. அதை நான் பிறகு எடுத்து காட்டுறேன். சரி வாங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த கடையில் சுற்றி காட்டுறேன். ஏண்டா எனக்கு எந்த கடையை எடுக்கிறேன்னு உண்மையாகவே முடியலை, அவ்வளோவுக்கு சனம். இங்கே பாருங்க, எதால் நான் போய் எந்த பக்கத்தில் வீடியோ எடுக்கிறேன். ஒரு கடைக்குள்ளே போயிட்டு கடையை கூட எடுக்க முடியலை, அந்த அளவுக்கு சன கூட்டம் நெருக்கமாக இருக்குது. இங்கேருந்து தான் அந்த பொந்துக்குள்ளேருந்து எறும்புகள் வரும், இல்லை பட்டம் அப்படியே படை எடுத்து வார மாதிரியே கொண்டே இருக்குது. எவ்வளோ சன கூட்டம். நாளைக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒரு நாள்லேயே வருவாங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, நிறைய வெளிநாட்டு மக்களை பார்க்கக்கூடியதாக இருக்குது. எல்லாருமே நான் நினைக்கிறேன் அதிகளவான ஆக்கள் இங்கே வாராக்கள் எல்லாமே டூரிஸ்டாக வரும், சுற்றுலா பயணத்துக்காக வேண்டி வாராக்கள் இந்த மார்க்கெட்டையும் அவங்களோட சுற்றுலா லிஸ்ட்டில் வச்சுக்கொள்வாங்க. லண்டனுக்கு வாராக்கள் முக்கியமாக லண்டன் பிரிட்ஜில் இருக்க லண்டன் ஆய், அதோட முக்கியமான லண்டன் பிரிட்ஜ் இப்படியான இடங்களில் இந்த மார்க்கெட்டையும் கட்டாயம் பார்க்கணுமென்று ஒரு லிஸ்ட் வச்சுக்கொள்வாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இது மிக பிரபல்யமானது. இங்கே நிறைய சாப்பாட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணுமெண்டா இங்கே வாங்க. உடனே ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு தார
நிறைய உணவகங்கள் இங்கே இருக்குது இந்த மார்க்கெட்டுக்குள்ளே. அதால் நீங்கள் வித்தியாசமான நாட்டு உணவுகள் எல்லாமே உடனடியாக பாருங்க. இதுக்கும் நல்ல ஒரு பிரபல்யமான ஒரு கடை. ஸ்ட்ராபெரி அப்படி குமிச்சு வச்சுருப்பாங்க. டிக்டாக்ல இருந்து நிறைய இதில் வந்து ஃபேமஸாக இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு கடை இது. ஸ்ட்ராபெரியில் சாக்லேட்டை வந்து மெல்ட் ஆக்கி போட்டு ஊற்றி தருவாங்க. அந்த அளவுக்கு ஃபேமஸ். கியூவில் நின்று தான் இங்கேயும் வாங்கணும். நீங்கள் எந்த வகையான உணவுகளை ட்ரை பண்ணணுமென்றாலும் இந்த மார்க்கெட்டுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது மரக்கறி கடை. பல வகையில் பாருங்கள், அள்ளி குமிச்சு மலை மாதிரி வச்சுருக்குறாங்க. மலை மாதிரி எல்லா பல வகையும் குவிச்சு வச்சுருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். எல்லா கலராக எல்லா கலர்லையும் அப்படியே குமிச்சு பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. மார்க்கெட் மாதிரியாக இருக்குது. இது வந்து என்ன சொல்கிறோம், ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம் இதுக்குள்ளே வந்தால், அந்த அளவுக்கு அழகாக இருக்குது. சரி வாங்க பார்ப்போம். அடுத்ததாக இதுக்குள்ளே கொஞ்சமாக க்ரௌட் இல்லை, அதான் நான் இதுக்குள்ளே நின்று கொஞ்சம் சுற்றி எடுக்கிறேன். இது வந்து சாப்பாடு ஃப்ரீ. சாப்பாடை கூட ட்ரை பண்ண போகிற வாக்கெல்லாம் வாங்க, ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கான்னு சொல்லுங்கள். அப்படி வந்து கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. நாங்கள் அதுலேயே அரைவாசி பேர் வந்து சாப்பிட்டு வகுத்து நிரப்பிடலாம். ஆனால் இந்த இடத்துக்குள்ள வரணும்னா நல்லா நிறைய காசு கொண்டு வரணும். அந்த அளவுக்கு எல்லாமே எக்ஸ்பென்சிவாகவும் இருக்குது. அதோட சாப்பிட்டு பார்க்கணுன்னா எல்லாமேக்கும் நீங்கள் பாருங்கள், 12 பவுன் ஒரு பர்கர். 12 1200 ரூபா ஒரு பர்கர் இந்தியா காசுபடி. இலங்கை காசுபடி கிட்டத்தட்ட 1012 சொன்னால் நான் தெரியலை இப்போ எவ்வளோ போதுன்னு. சரி, இதுவும் ஒரு நங்கட ஏஷியன் கடை மாயிட்டன் இருக்குது. அதுலேயும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. செஞ்சு வச்சுருக்காங்க பர்கர் எல்லாம். உடனே ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறது தான் இங்கே இந்த மார்க்கெட் ஸ்பெஷல். சுட்ட வித்தியாசமான சாப்பாடுலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதிகளவான இந்தியா இலங்கையிலேருந்து வாராக்களையும் பார்க்கக்கூடிய இருந்திருக்கு. எங்களோட நாட்டில் இருந்து, ஏஷியாவிலேருந்து. இப்போ கோப்பி கிடையாது. எஸ், இப்போ அடுத்த கடைக்கு போய் பார்ப்போம் என்ன இருக்குதுண்டு. இது எல்லாமே வந்து ஹோம்மேடில் செய்கிற இந்த சாக்லேட் ஐட்டங்கள். வீட்டிலே செய்வாங்க அந்த சாக்லேட் எல்லாம். அந்த கடை தான் இது. அதிகளவாக வந்து மிக தரமான பொருட்கள், ஹை குவாலிட்டியான சாப்பாட்டு உணவுகள்லாம் இங்கே கிடைக்கும். இது எல்லாமே வீட்டில் செய்கிற நல்ல சாக்லேட்டுகள். பாருங்கள், வித்தியாசம் எவ்வளோ சாக்லேட் இருக்குது. ஒயிட் சாக்லேட்டு, டார்க் சாக்லேட். இது நினைக்கிறேன் பேரிச்சம்பழம். உலகத்தில் இருக்க தரமான பேரிச்சம்பழங்கள் எல்லாம் வந்து இங்கே வந்து பேக் பண்ணி வைக்கிறாங்க. எல்லாமே குவாலிட்டியை பாருங்கள். ஒவ்வொரு பேரிச்சம்பழமும் எப்படி இருக்குன்னு. விலை பார்ப்போம். அடுத்ததாக என்ன இருக்குண்டு. இது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. சாப்பிடலாம் போல இருக்குது. இதை தான் சாப்பிட்டு ஆல்ரெடி ஒரு 2 சாப்பாடை சாப்பிட்டாலே அங்கால சாப்பிட முடியாது. இது எல்லாமே பேக்கரி பிஸ்கெட் ஐட்டங்கள், சாக்லேட் இருக்குது. இதெல்லாம் கேக் ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது. வித்தியாசமான கேக் விரும்பி சாப்பிட்றாக்கள் இங்கே வந்து கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ஸ்வீட் ஐட்டங்கள். இதெல்லாம் ஹோம்மேட், வீட்டில் செய்கிற. இப்போ உங்களுக்கு இன்னும் டேஸ்டியாக இருக்கும். நம்ம 100 கிராம் 3 ரூபா 60 பைசா. இது வந்து ப்ரௌனி பிஸ்கெட், பேக்கரி ஐட்டங்கள் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக மேக் பண்ணியிருக்காங்க. அப்படியே எடுத்து சாப்பிட்டா மொறுக்கும். சுட உடனே பழசெல்லாம் வைக்க மாட்டாங்க. அடுத்த நாளைக்கு புதுசு. ஒவ்வொரு நாளும் புதுசாக செய்கிறது. இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சரி வாங்க. இது 2 மார்க்கெட் ரோட்டு மேலால் ரெயின் போகும். இது வந்து இதுக்கு மேலால் தண்டவாளம் இருக்குது. தண்டவாளத்துக்கு அந்த கீழ் பாலத்துக்குலாம் இந்த கடைகள்லாம் அமைக்கப்பட்டிருக்குது. 2-3 வகையான
கடை தொகுதியில் கொண்டு அந்த மீன் கடைகள் இருக்குது, அடுத்தது இறைச்சி வகைகள், அடுத்தது இந்த சீஸ் ஐட்டங்கள் விற்கிறது, அடுத்தது வந்து இந்த மரக்கறிகள், அடுத்தது சாப்பாட்டு உணவு வகைகள், இப்படி ஒரு ஏரியாவாக பிரிச்சிருக்காங்க. முடிஞ்சளவுக்கு நான் ஒரு பகுதியாக போய் காட்டுறேன். சன்னங்கள் அடித்து மோதுது அல்ல மோதுதோ. இது மீன் கடையை பாருங்கள். இது என்ன மீன் தெரியல, எந்த பெரிய மீன். அதிகளவாக வந்து இங்கே இந்த பிரதேசத்தில் குடி வர்ற மீன்களை தான் பார்க்கக்கூடியதாக இருக்குது. எங்கட ஸ்ரீலங்கன் ஃபிஷ்ஷை காண முடியலை. இந்த கடை தான் வந்து நான் சொன்னேன் அவ்வளோ பிஸியாக இருக்கும். சனங்கள் அரை மணி நேர கணக்கில் லைன் கியூவில் நிற்கணும் அந்த சாப்பாடை வாங்குறதுக்குண்டு. பாருங்க அவ்வளோ கியூவில் இருக்குண்டு, அவ்வளோ ஃபேமஸ். இப்போ சீஸ் ஐட்டங்கள் எங்கால இருக்குன்னு தெரியலை, அதை தான் தேடி கொண்டு வரேன். ஏன்னா எனக்கு அந்த சீஸ் எல்லாம் இங்கே வந்து வித்தியாசமான சீஸ் ஐட்டங்கள் தான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்போ அதை தான் தேடி திடுறேன். எந்த கோனரில் இருக்குன்னு தெரியும். ஒயின் ஷாப்லேருந்து எல்லாமே இருக்குது. ஏன்னால் இதுக்குள்ளே விட்டுட்டோமோ, பிள்ளைகள் சின்னாக்களை கூட்டிகிட்டு வந்து கவனமாக இருக்கணும். நீங்கள் மாற விட்டுட்டீங்கண்டா அப்படியே சரி, விட்டால் அது எங்கே போய் இதுக்குள்ளே தொலைஞ்சது அப்படியே போய் எங்கே கவனமாக இருக்கணும். இப்படியான மிகவும் ஒரு ஒரு பிஸியான ஒரு இடத்துல வந்தீங்கன்னா சிறுவர்களை கூட்டி வர மிக அவதானமாக இருக்கணும். அந்த அளவுக்கு ஃபுல்லாக நெருக்கமான ஒரு மார்க்கெட். இந்த மார்க்கெட் சனங்கள் அட்டி மோதும். இது வந்து அந்த சிப்பி டச்சு ஃப்ரெஷ்ஷாக அதுக்குள்ளே வந்து ஒரு சில்லி சோஸை ஊற்றி கொடுப்பாங்க. ஒரு சட்டி முடி அடுத்த சட்டியில் ரெடி ஆகுது. தொட்டாந்து இது வந்து போய்கொண்டே இருக்கு. சனங்கள் ஹீவில் இருக்கும், நல்லா மோதும். எந்த பெரிய சட்டியில் சோறு சமைக்கிறாங்க. ரிசார்ட்டான்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். இது வந்து பச்சையாக உடனே மீன், சால்மன் ஃபிஷ், டூனா ஃபிஷ் இருக்குது, இறால் இருக்குது, ஆக்டோபஸ் இருக்குது. சரி, அந்த சீஸுக்கு பக்கம் வந்துட்டு நாங்கள் பாருங்கள் வித்தியாசமான சீஸ் ஐட்டங்கள். இதெல்லாம் ஒவ்வொரு கலர்லெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கணும். ஒவ்வொரு சீஸும் வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்குது. சீஸ் பிடிக்கிற ஆட்களுக்கு கட்டாயம் இங்கே வந்து சீஸை ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோக்கு நல்லா இருக்கும். இன்னும் இந்த ஏரியா ஃபுல்லாக சீஸ் கடை தான் இருக்குது. வாங்க பார்ப்போம். எப்படி இருக்குன்னு சீஸ் இதெல்லாம் ஒரு பெரிய ரவுண்டாக பெரிய ஒரு சீஸ் கட்டி இருக்கு. எப்படி வச்சுக்கான வெட்டி ஒரு துண்டு வச்சு அடித்து சாப்பிடணும். சரி, இது போன்ற நிறைய காணொளிகள் தொடர்ந்து என்னுடைய சேனலில் வரும். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு இது போன்ற நிறைய காணொளிகள்
இங்கிலாண்டில் நாட்டில் இருக்கிற தமிழர்கள் அதிகம் வாழ்கிற பகுதிகளை நான் தொடர்ந்து போட்டு கொண்டு வரேன். அந்த வீடியோக்குள்ளையும் போய் பாருங்கள். இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்கள்கிட்ட நான் தற்போது விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.